வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 21/12/2018 ஆண்டு செகண்ட் அப்பீல் நம்பர் 87/2016 சிஎம்பி நம்பர் 2167/2016 என்ற வழக்கில் வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வழக்கானது எதன் அடிப்படையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வரை சென்றது, இந்த வழக்கு எது சம்பந்தப்பட்டது என்று பார்க்கப்படும் பொழுது, ஒரு பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரமானது எப்பொழுது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இந்த வழக்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிசி கந்தசாமி அப்படிங்கிறவர் கீழமை நீதிமன்றத்தில் வாதியாகவும், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பலண்டாகவும், ஸ்ரீரங்கசாமி முத்துலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதியாகவும், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எதிர் மனுதாரராகவும் இந்த வழக்கில் காணப்படுகிறார்கள். இந்த வழக்கை பார்ப்பதற்கு முன்பு இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் எவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கானது கீழமை நீதிமன்றத்தில் OS நம்பர் 110/2009 என வாதியால் வழக்கை தாக்கல் செய்யப்பட்டு, இந்த வாதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி என்பவரால் வழக்கை தாக்கல் செய்யப்பட்டு, அதில் கடந்த 1/9/2005 ஆண்டு 1ஆம் பிரதிவாதியான ஸ்ரீரங்கசாமி என்பவர் 2ஆம் பிரதிவாதியான தன்னுடைய மனைவிக்கு முத்துலட்சுமி என்பவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட விற்பனை பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரியும், அந்த விற்பனை பத்திரத்தின் அடிப்படையில் இந்த பிரதிவாதிகள் இந்த வாதியின் சொத்தினை அமைதியான அனுபவத்தை தடை தகராறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு வித் நல் அண்ட் வாய்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு விற்பனை பத்திரம் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த விற்பனை பத்திரத்தை பொறுத்து செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கை தாக்கல் செய்தும், அதன் அடிப்படையில் எந்தவிதமான தடை தகராறும் இந்த வாதியான கந்தசாமி என்பவருக்கு பிரதிவாதிகளான ஸ்ரீரங்கசாமி மற்றும் முத்துலட்சுமி என்பவர்கள் எந்தவிதமான அந்த சொத்தில் தொந்தரவும் தடை தகராறுகளையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அப்போ இந்த வழக்கு சொத்தை பொறுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு சொத்தானது இந்த வாதிக்கு பாத்தியப்பட்டது என்றும், வாதி மற்றும் அவருடைய 2 மகன்களுக்கு பாத்தியப்பட்டது என்றும், இந்நிலையில் இந்த விற்பனை பத்திரம் வாதியின் பெயரில் உள்ளது என்றும், இந்த விற்பனை பத்திரமானது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17/4/2003 ஆண்டு இந்த வாதியானவர் இந்த 1ஆம் பிரதிவாதியான ஸ்ரீரங்கசாமி என்பவரிடம் ரூபாய் 1 லட்சத்தை கடன் பெறுகிறார். அவ்வாறு கடன் பெற்றதற்கு பிணையமாக ஒரு ப்ராமிசரி நோட்டும் அதனுடன் ஒரு கிரைய ஒப்பந்தமும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அந்த ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பின்பு இந்நிலையில் வாதி என்ன பண்ணுறாருனா, மேற்படி 1 லட்சத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 12% வட்டி நிர்ணயம் செய்து, 12% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வரும், 1 ரூபாய் என வட்டி நிர்ணயம் செய்து வட்டி செலுத்தியுள்ளார் என்றும், அதன் பின்பு 1ஆம் பிரதிவாதியானவர் 1ஆம் பிரதிவாதியின் வேண்டுகோளின் பேரில், யாருன்னா இந்த ஸ்ரீரங்கசாமியினுடைய கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு ரத்து பத்திரத்தை ஏற்படுத்தி, அதே நாளில் வாதி ஒரு பவர் பத்திரத்தை 1ஆம் பிரதிவாதிக்கு கொடுத்து, அந்த பவர் பத்திரமானது மேற்படி கடனுக்கு பாதுகாப்பு கருதி கொடுக்கப்பட்டது என்றும், 1ஆம் பிரதிவாதியும் பவர் பத்திரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என ஒரு நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுத்தார் என்றும், மேற்படி பவர் பத்திரம் கொடுக்கப்பட்டதாகவும், அதன்படி 1ஆம் பிரதிவாதி 2ஆம் பிரதிவாதி என தன்னுடைய மனைவிக்கு ஒரு விற்பனை ஆவணத்தை ஏற்படுத்தியதாகவும், அதனால் கடந்த 2008 ஆண்டு அந்த விவரம் கடந்த 2008 ஆண்டு வாதிக்கு தெரிய வந்தது என்றும், பின்னர் மேற்படி வட்டி தொகையை 1ஆம் பிரதிவாதி கொடுப்பதை வாதி நிறுத்திவிட்டார் என்றும், வாதிதான் வழக்கு சொத்தில் இருந்து வருவதாகவும், விற்பனை பத்திரத்தில் வழக்கு சொத்து ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுவது ஒரு பெயர் அளவிலானது என்றும், அதனால் ஒரு விற்பனை பத்திரம் பெயரளவிலானது என்றும் வாதி பிரதிவாதிக்கு கடந்த 3/11/2008 ஆண்டு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுத்து விற்பனை பத்திரத்தை ரத்து செய்ய கோரினார் என்பதுதான் வழக்கு. அப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாதியான கந்தசாமி என்பவர் இந்த ஸ்ரீரங்கசாமி என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குகின்றார். அவர் கடன் வாங்கியதற்கு பிணையமாக இந்த வழக்கு சொத்தை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒப்பந்த பத்திரம், கிரைய ஒப்பந்த பத்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் கூடுதலாக ஒரு ப்ராமிசரி நோட்டையும் கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுத்ததற்கு பின்பு ஒரு நாள் இந்த கிரைய ஒப்பந்த பத்திரத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த வாதி பிரதிவாதிகள் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரைய ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு ஒரு புதிதாக ஒரு பவர் பத்திரத்தை ஏற்படுத்துகிறார்கள். பவர் பத்திரம் அப்படின்னு சொன்னால், இந்த சொத்தை பொறுத்து விற்பதற்கோ அல்லது இந்த சொத்தில் எல்லா விதமான முடிவுகளையும் எடுப்பதற்கான
ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் பத்திரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த வழக்கில் வந்து இந்த வழக்கினுடைய முழு விவரமாகும். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதிவாதியானவர் அந்த பவர் பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வழக்கு சொத்தினை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியான இரண்டாம் பிரதிவாதியான முத்துலட்சுமி என்பவருக்கு வழக்கு சொத்தினை என்ன பண்ணுறாருன்னா சேல் கொடுத்துட்றாரு, விற்பனை செய்துறார். விற்பனை செய்த விவரம் வந்து இந்த வாதிக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு தான் தெரிய வருகிறது. 2008ஆம் ஆண்டு தெரிய வந்த பின்னர் ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை கொடுத்து தாங்களுக்கு கொடுத்த பவர் பத்திரம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடனுக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு கடன் நான் உங்களிடம் பெற்ற கடனுக்காக பாதுகாப்பிற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்கள் விற்பனை செய்தது வந்து தவறு, அவ்வாறான விற்பனை பத்திரத்தை ரத்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை கொடுக்கின்றார். இதுதான் இந்த வழக்கினுடைய சுருக்கம். இதற்கு இந்த பிரதிவாதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர் வழக்குரை தாக்கல் செய்கிறார். அந்த எதிர் வழக்குரையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாதிக்கும் பிரதிவாதிக்கும் ஏற்பட்ட விற்பனை ஒப்பந்தம் பெயரளவிலேயே ஒரு பாதுகாப்பு கருதியோ ஏற்படவில்லை. ஒரு பெயரளவிலான விற்பனை பத்திரம் கிடையாது. அது ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட கடனுக்கான பாதுகாப்பு கருதி ஏற்படுத்தப்படவில்லை. வாதி மீதம் ரூபாய் 2 லட்சத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை ரத்து செய்துவிட்டு பின்னர் பவர் பத்திரம் கொடுத்தார். அவ்வாறான பவர் பத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த 1ஆம் பிரதிவாதியானவர் இந்த 2ஆம் பிரதிவாதியான முத்துலட்சுமி என்பவருக்கு ஒரு கிரயத்தை கொடுத்தார் என்றும், அதனால் இந்த 1 லட்சம் கடனாக பெற்றது வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து பிரதிவாதி அளிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இருவருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்த பத்திரம் வந்து கிரய ஒப்பந்த பத்திரம் ரத்து பெற்றுவிட்டது. மீத கிரைய தொகையான ரூபாய் 2 லட்சத்தையும் வந்து வாதி பெற்றுக்கொண்டார். அதனால் இவர் ஒரு பவர் பத்திரத்தை தான் அவர் கொடுத்தார். அந்த பவர் பத்திரத்தின் அடிப்படையில் தான் நான் என்னுடைய மனைவியான முத்துலட்சுமி என்பவருக்கு வந்து நான் கிரயம் செய்து கொடுத்தேன். அதனால் இவர் என்னிடம் பெறப்பட்ட 1 லட்சம் கடனுக்காக இது ஒரு பாதுகாப்பு ஆவணமாக எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இந்த பவர் பத்திரத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அளிக்கின்றார். அப்போ கீழமை நீதிமன்றம் இருதரப்பு விசாரணைக்கு பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இஷ்யூஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குக்கு வந்து என்ன விதமான தீர்வுகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு எழு வினாக்களை எழுப்புகின்றார்கள். அவ்வாறு வழக்கு எழு வினாக்களை ஏற்படுத்தும் பொழுது முதல் வழக்கெழு வினாவாக வாதி வழக்கு சொத்தை பொறுத்து உரிமை விளம்பல் பரிகாரம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று, இந்த வழக்கு சொத்தை வாதி விற்பனை செய்துவிட்ட பின்னர் அந்த விற்பனை செல்லாது என்றும் அந்த விற்பனையை வந்து செல்லாது என அறிவித்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து வாதிக்குத்தான் பாத்தியப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை விளம்பல் பரிகாரம் கேட்பதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளதா, அவருக்கு உரிமை உள்ளதா என்றும், வாதிக்கு வழக்கு சொத்தை பொறுத்து நிரந்தர தடையாணை பரிகாரம் கிடைக்கத்தக்கதா அப்படிங்கிற 2 விதமான வழக்கெழு வினாக்களை எழுப்புகின்றார்கள். 2 விதமான வழக்கெழு வினாக்களுக்கு பிறகு கீழமை நீதிமன்றத்தில் இருதரப்பு விசாரணைக்கு பின்பு வாதியை BW 1ஆக விசாரிக்கப்பட்டு மற்றும் வாதி தரப்பில் கூடுதலாக 2 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டும் வாதியின் வழக்கை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து வாதி விற்பனையை பொறுத்து கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் பிரதிவாதி 2ஆம் பிரதிவாதியான முத்துலட்சுமிக்கு வழக்கு சொத்தை விற்பனை செய்ததை பொறுத்து இந்த வாதி எந்த விதமான கேள்வியும் எழுப்ப முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே வாதி இந்த வழக்கு சொத்தினை பொறுத்து விற்பனை செய்வதற்கு எல்லா அதிகாரங்களையும் பவர் பத்திரம் மூலமாக கொடுக்கப்பட்டு விட்டார். அந்த பவர் பத்திரமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் அந்த பவர் பத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த 1ஆம் பிரதிவாதி 2ஆம் பிரதிவாதி என தன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த சொத்தினை விற்பனை செய்துள்ளார். அதனை பொறுத்து எந்த விதமான கேள்வியும் வாதியால் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட வாதியானவர் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்கின்றார். இந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதி கீழமை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து AS நம்பர் 12/2014 என மேல்முறையீடு செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமான தீர்ப்பை வந்து உறுதி செய்து ஒரு தீர்ப்பை சொன்னதுக்கு பிறகுதான் இந்த 2வது மேல்முறையீட்டை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வாதியானவர் தாக்கல் செய்கின்றார். இந்த 2வது நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்திய சாட்சிய சட்டத்தை பற்றி அவர் முதலில் எடுத்துரைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 அடிப்படையில் தரப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது
விற்பனையை பொறுத்து நம்பிக்கைக்கு எதிரானது என்று நிரூபிக்கும் பொறுப்பு வாதிக்குத்தான் உள்ளது என்று சொல்வது நியாயமா? இந்த இரண்டாவது நீதிமன்றம் வந்து சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆஃப் லாவை வந்து அரைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் எல்லா வழக்குகளையுமே வந்து இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதில் வந்து சட்டப்படியான நியாயமான வழக்கலை வினாக்கள் இருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வாறான நியாயமான வழக்கலை வினாக்களாக என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா, இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 அடிப்படையில் தரப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது விற்பனையை பொறுத்து நம்பிக்கைக்கு எதிரானது என்று நிரூபிக்கும் பொறுப்பு வாதிக்குத்தான் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலில் எழுப்புகின்றார்கள். இரண்டாவதாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றாம் பிரதிவாதியானவர் வாதியின் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கும் பொழுது இரண்டாம் பிரதிவாதியான தன்னுடைய மனைவிக்கு ஏற்படுத்தப்பட்ட சொந்த நலனுக்காக விற்பனையை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதி மற்றும் ஒன்றாம் பிரதிவாதிகளிடையே ஏற்படுத்தப்படக்கூடிய பவர் பத்திரம், அதற்கு முன்பு ஏற்படுத்தப்படக்கூடிய ஒப்பந்த பத்திரம், கிரைய ஒப்பந்த பத்திரம், அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கிரைய ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்தது, இவற்றின் நடவடிக்கைகள் வாதி பிரதிவாதிகளுக்கு ஒன்றாம் பிரதிவாதிகளுக்கு இடையே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டதா, அது ஏற்கனவே வாதியானவர் பிரதிவாதியிடம் பெற்ற ரூபாய் 1,00,000 கடனுக்கானது தான் என்பதற்கான நம்பிக்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தானா, ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் தானா என்பதனை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டதா அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லாவை வந்து அரைஸ் பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமான மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய சாட்சிய சட்டம் 111 அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது இந்த இந்திய சாட்சிய சட்டம் 111 எதனை பற்றி சொல்கின்றது என்று நாம் முதலில் பார்த்தால்தான் தெரிய வரும். இந்த இந்திய சாட்சிய சட்டம் 1872 பிரிவு 111 ஒப்பந்தம் அல்லது ஆவணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபரிடையே முனைப்பான நம்பிக்கை இருக்கும் பொழுது இரு நபர்களிடம் ஏற்படும் ஒரு நடவடிக்கையானது நன்னம்பிக்கையுடன் என்ற வினா எழும்பொழுது அந்த நடவடிக்கை நன்னம்பிக்கையுடன் தான் ஏற்பட்டது என்பதனை மெய்ப்பிக்கும் சுமையானது நம்பிக்கைக்குரிய நிலையில் இருக்கும் தரப்பினர் மீது உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி கொள்ளப்படும் பொழுது இரண்டு நபர்களிடையே ஏற்படக்கூடிய அந்த ஆவணம் சம்பந்தப்பட்டவைகள் வந்து நம்பிக்கையுடன் இருக்கப்படும் பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்டால் அதனை மெய்ப்பிக்கும் சுமை யாருக்கு உள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 அடிப்படையில் நான் வந்து இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கலை வினாக்களை ஏற்படுத்திவிட்டு அதன் பின்பு என்ன சொல்கிறார்கள் பார்த்தோம் என்றால், வாதிக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் கடன் ஒப்பந்தம் ஏற்பட்டது 17/4/2003 ஆண்டு. வாதிக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் அந்த 1,00,000 கடன் ஒப்பந்தம் ஏற்பட்டது 17/4/2003 தேதியும் விற்பனை ஏற்படுத்தப்பட்ட தேதி, இந்த விற்பனை எப்போ நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாம் பிரதிவாதி இரண்டாம் பிரதிவாதியான தன்னுடைய மனைவிக்கு விற்பனை செய்து கொடுத்தது 1/9/2005 தேதியும் பவர் கொடுத்த தேதியும் அந்த 2005 ஆண்டே வருகின்றது என்றும் இந்த தேதிகளை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டதா அப்படிங்கிற ஒரு வழக்கல் வினாக்களை சொல்கிறார்கள். மேலும் கீழமை நீதிமன்ற தீர்ப்பானது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 92 கிளாஸ் 1க்கு எதிரானதாக உள்ளதா அப்படிங்கிறதையும் வந்து இந்த கீழமை அப்படிங்கிறதையும் வந்து இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமான கட்சியாக எடுக்கிறார்கள். அப்போ இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 92 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசடி, மிரட்டுதல், சட்டவிரோதமாக முறையான நிறைவேற்றுகையின்மை, ஒப்பந்தம் தரப்பினரிடையே தகுதியின்மை, மறுபயன் இன்மை, குறைபாடு, பொருண்மையான சட்டத்தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த ஆவணம் செல்லத்தக்கதல்ல அப்படின்னு எதில் சொல்கிறாங்கன்னா, இந்திய சாட்சிய சட்டம் 1872 92 கிளாஸ் 1 அடிப்படையில் வந்து சொல்கிறார்கள். அவ்வாறான ஒரு இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 92 கிளாஸ் 1க்கு எதிரானதாக உள்ளதா என்பதனையும் இந்த சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லாவாக வந்து இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்கின்றது. இவ்வாறுக்கு பின்பு மேல்முறையீட்டுதாரர் வழக்கறிஞர் தன்னுடைய தரப்பு வாதமாக வழக்கு சொத்தில் ஏற்பட்ட அனைத்து பத்திரங்களும் ஒரு கடனுக்காக பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தி கொடுத்ததாகும் அப்படிங்கிறது ஒரு கட்சியை சொல்கின்றார். மேலும் வாதி தரப்பில் விசாரணை செய்யப்பட்ட எக்ஸிபிட் B2 ஆனது
சாட்சியத்தில் தெளிவாக தெரிய வருகிறது என்றும் அதனை கீழமை நீதிமன்றங்கள் கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியானவர் பிரதிவாதியிடம் ரூபாய் 1 லட்சம் வந்து கடனாக பெற்றார். கடனுக்காக தான் இந்த செக்யூரிட்டிக்காக கடனுக்காக ஒரு பாதுகாப்பிற்காக மட்டும்தான் கிரைய ஒப்பந்த பத்திரமும் ஏற்பட்டது என்றும் பவர் பத்திரமும் ஏற்பட்டது என்றும் அதனை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வந்து அவங்க அரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாதமாக சொல்கிறார்கள். இரண்டாவதாக, கீழமை நீதிமன்றங்கள் வாதியான BW1 சாட்சியத்தை இந்திய சாட்சிய சட்டம் 92(1) ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் பொழுது தரப்பினர்களிடையே ஏற்பட்ட ஒப்பந்தமானது வழக்கு சொத்தினை விற்பனை செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனை கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 92(1) படி ஒரு ஒப்பந்தமானது ஒரு விற்பனையானது ஏதோ ஒரு 2 தரப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய நடவடிக்கையானது மோசடியாக இருக்கக்கூடாது, மிரட்டுதலாக இருக்கக்கூடாது, சட்டவிரோதத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது, முறையான நிறைவேற்றுகையின்மையாக இருக்கக்கூடாது, ஒப்பந்த தரப்பினர்களிடையே தகுதியின்மை இருத்தல் கூடாது மற்றும் மறுபயன் இல்லாமல் இருத்தல் கூடாது, குறைபாடு பொறுமையை கூடியதாக இருக்கக்கூடாது. இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த இந்திய சாட்சிய சட்டம் 92(1) வந்து கிழமை நீதிமன்றங்கள் வந்து கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிவு வினாக்களை எழுப்புகின்றார்கள். ஒரு வாதத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அடுத்து, மேலும் தரப்பினர்களிடையே ஏற்பட்ட உடன்படிக்கைகள் கடனுக்காகத்தான் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது என்றும் மேற்படி ஆவணங்கள் வாதி பெற்ற கடனிற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு ஆவணம்தான் என்றும் PW2 சாட்சியம் அளித்த வாக்குமூலத்திலிருந்து தெரிய வருகிறது என்றும் அந்த PW2 சாட்சியத்தை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது என்று ஒரு வாதத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். மேலும் வாதியானவர் விற்பனை பத்திரத்தை நிறைவேற்ற விருப்பம் இல்லாத காரணத்தில்தான் ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்து பவர் ஆஃப் அட்டார்னியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியிருந்தது என்றும் அதன் பிறகு தன்னுடைய குறுக்கு விசாரணையில் வாதி கடந்த 25/5/2005 மீத தொகையான 2 லட்சத்தை பெற்றுக்கொண்டார் என்று ஒத்துக்கொண்ட பொழுது எதற்காக விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் வழக்கு சொத்தை பொறுத்து பவர் வழங்கினார் என்று வாதிடப்பட்டது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரதிவாதி 1ஆம் பிரதிவாதியை கீழமை நீதிமன்றத்தில் வாதி தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்யப்படும் பொழுது தன்னுடைய குறுக்கு விசாரணையில் மீத தொகையான ரூபாய் 2 லட்சத்தை இந்த வாதியான கந்தசாமி என்பவர் பெற்றுக்கொண்டார் என்றும் அவ்வாறு அவர் பெற்றுக்கொண்டு விட்ட பின்பு எதற்காக நீங்கள் கிரைய ஒப்பந்த பத்திரத்தை நீங்கள் நேரடியாகவே ஒரு விற்பனை பத்திரமாக ஏற்படுத்தி கொள்ளாமல் எதற்காக ஒரு புதிதாக ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி என்று சொல்லக்கூடிய ஒரு பவர் பத்திரத்தை நீங்கள் எதற்கு பெற்றுக்கொண்டீர்கள் என்பதற்கான விளக்கத்தை வந்து 1ஆம் பிரதிவாதி தரப்பில் மிக சரியாக எடுத்துரைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கட்சியும் அளிக்கிறார்கள். அப்போ மேலும் விற்பனை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நாளில் எதற்காக விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு 1ஆம் பிரதிவாதியானவர் அன்றைய தினம் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரங்கள் கிடைக்கவில்லை என்றும் அதனால்தான் அன்றைய தினம் விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றும் பிரதிவாதி தன்னுடைய குறுக்கு விசாரணையில் சொல்லியுள்ளார். அதனால் மேல்முறையீட்டு தரப்பு வழக்கறிஞர் 1ஆம் பிரதிவாதி வாதிக்கு நம்பிக்கை மிகுந்தவராக இருப்பார் என்ற அடிப்படையில் தான் பவர் பத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்று வாதிட்டார். அப்போ நீங்கள் முழு தொகையும் வந்து அந்த 1ஆம் பிரதிவாதியானவர் வாதிக்கு கொடுக்கப்பட்டு விட்ட பின்னர் அவர் நேரடியாகவே என்ன பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாதிக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நேரடியாகவே வந்து அவர் கிரைய பத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவ்வாறு கிரைய பத்திரத்தை ஏற்படுத்தாமல் ஏற்கனவே அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்ததற்கு பின்பு அவர் வந்து ஒரு பவர் பத்திரத்தை மட்டுமே பெறுகிறார். இவ்வாறான பவர் பத்திரத்தை எதற்காக அவர் பெறப்பட வேண்டும், நேரடியாக அவருடைய பேரிலே வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சேல் டீட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து நீதிமன்றத்தில் வந்து உங்கள் தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுர்ஜா லேம்ப் வாசஸ் த இண்டஸ்ட்ரியஸ் பிரைவேட் லிமிடெட் த்ரூ ஆஃப் தி டைரக்டர் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அனதர் என்ற உச்சநீதிமன்ற வழக்கை வந்து மேற்கோள் காட்டி இந்த வழக்கை வந்து நடத்துகிறார்கள். யாருன்னா, இந்த மேல்முறையீட்டு தரப்பு வழக்கறிஞர்கள். ஒரு அசையா சொத்தினை விற்பனை பத்திரம் மூலமாகத்தான் மாற்றம் செய்ய முடியும். பவர் ஆஃப் அட்டார்னி வழிமுறையை பின்பற்றி விற்பனை செய்வது என்பது சாலச் சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்லி இந்த மேற்படி வந்து வழக்கில் வந்து சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதனை வந்து ஒரு வாதமாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு விற்பனை பத்திரத்தை பொறுத்து நேரடியாக விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தித்தான் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விற்பனையை பொறுத்து அவர்கள் வந்து நிறைவேற்றம் செய்து கொள்ளலாம். ஒரு பவர் பத்திரத்தை ஏற்படுத்தி அந்த பவர் பத்திரத்தின் அடிப்படையில் வந்து ஒரு விற்பனையை வந்து நிறைவேற்றம் செய்வது என்பது சாலச் சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து சொல்லப்பட்ட தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி இந்த வழக்கை வந்து எடுத்துச் செல்கிறார்கள். அப்போ அதற்கு பின்பு இந்த மேல்முறையீட்டு எதிர்மனதார் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
மேற்படி வழக்கானது தரப்பினரிடையே ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் விற்பனை ஆவணங்கள் தொடர்பானது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் மற்றும் விற்பனை ஆவணத்தின் தொடர்பானது. இந்த வழக்கில் வாதி தரப்பில் இரண்டாவது சாட்சியானவர் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே ஏற்பட்ட ஆவணங்கள் என்ன எழுதப்பட்டிருந்தது என்ற விவரம் தெரியாது என்றும், அதே வேளையில் வாதி தன்னுடைய சாட்சியத்தில் மீத தொகையான ரூபாய் 2,00,000 பெற்றுக்கொண்டதாகவும் அதனுடன் ஆவணங்களை நிறைவேற்றி கொடுத்ததாகவும் குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்டு விட்ட பின் விற்பனையை கட்சி செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாதி தன்னுடைய குறுக்கு விசாரணையில் பிரதிவாதி தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யப்படும் பொழுது ரூபாய் 2,00,000 நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் பெற்றுக்கொண்டு விட்டதுக்கு பின்பு எக்காலத்திலும் இந்த விற்பனையை பொறுத்து கட்சி செய்வதற்கோ அல்லது ஆட்சேபனை செய்வதற்கோ வழக்கு தாக்கல் செய்வதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இந்த வாதிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியை ஏற்படுத்தினார்கள். இருதரப்பு விசாரணைக்கு பின்பு இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் வாதியானவர் 1ஆம் பிரதிவாதியிடம் ரூபாய் 1,00,000 கடனாக பெற்று இருந்ததாகவும் அதற்காகத்தான் வாதி 1ஆம் பிரதிவாதியிடம் ஒரு ஒப்பந்த பத்திரத்தை ஏற்படுத்தி கொண்டதாகவும் அதன் பின்பு எதற்காக அந்த ஒப்பந்த பத்திரம் ரத்து செய்யப்பட்டது என்ற விவரத்தை பிரதிவாதி தரப்பில் சொல்லப்படவில்லை என்றும், மேலும் புதிதாக எதற்காக ஒரு பவர் பத்திரம் ஏற்பட்டது என்பதனை பார்க்கும் பொழுது தரப்பினர்களிடையே ஏற்படுத்தி கொண்ட ஆவணங்கள் கடனுக்காக தான் என்று தெரிய வருகிறது அப்படின்னு ஒரு விதமான முடிவை அளிக்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்த பத்திரம் ஏற்பட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்த பத்திரத்தை நீங்கள் ரத்து செய்து விட்டீர்கள். ரத்து செய்து விட்ட பின்பு நேரடியாக நீங்கள் உண்மையாக கிரயம் செய்ய போகின்றீர்கள் என்றால் நீங்கள் மீத கிரய தொகையை கொடுத்துவிட்டு நீங்கள் நேரடியாகவே கிரயம் பெற்றிருக்கலாமே. எதற்காக ஒரு ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு பவர் பத்திரத்தை ஏற்படுத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றம் எழுப்புகின்றது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாதி மற்றும் 1ஆம் பிரதிவாதியிடையே முதலில் ஏற்பட்ட விற்பனை ஒப்பந்த பத்திரத்தை நிறைவேற்ற 2 வருட கால அவகாசம் இருந்த பொழுது அது குறித்து எந்த முயற்சியும் 1ஆம் பிரதிவாதி எடுக்கப்படவில்லை. பிரதிவாதி எதற்காக பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு ஒரு பவர் பத்திரம் எழுதி பெற்றார் என்பதற்கு எந்த விதமான நியாயமான விளக்கங்களையும் அளிக்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பவர் பத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இருவருக்கும் ஒரு கிரைய அக்ரிமெண்ட் எப்போ ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டிருக்கிறது. அந்த 2 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் மீத தொகையை அவர் கொடுத்துவிட்டு நேரடியாகவே என்ன பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனை அவர்கள் நிறுத்தி வைத்துவிட்டு எதற்காக அந்த ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு பவர் பத்திரத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள். மூன்றாவதாக, தரப்பினர் இருவரிடமிருந்து வழக்கு சொத்தை விற்பனை செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை. மேற்படி பவர் பத்திரமானது வாதியானவர் பிரதிவாதியிடம் பெற்ற கடனிற்கு ஒரு பாதுகாப்பு ஆவணமாகத்தான் எழுதி கொடுக்கப்பட்டது ஆகும். மேலும் வாதி பிரதிவாதியிடம் ஏற்பட்ட ஒப்பந்தமானது பவர் பத்திரமானது நிறைவேற்றம் செய்து கொள்வதற்கு ஏற்பட்டது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் ஆக்டட் அப்பான்னு சொல்லப்படுகிறார். ஆக்டட் அப்பான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைவேற்றத்தை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஏற்கனவே அவரிடம் கடன் பெற்றிருக்கிறார். கடன் பெற்றதற்கு பின்பு அந்த ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்கிறார். ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதனை விற்பனை செய்யாமல் அதே கடன் தொகைக்காக தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பத்திரத்தை பிரதிவாதி கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பிரதிவாதியின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பவர் பத்திரத்தை எழுதி கொடுத்திருக்கின்றார். அவ்வாறான பவர் பத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் நேரடியாக 2ஆம் பிரதிவாதி என தன்னுடைய மனைவிக்கு விற்பனை செய்தது சரியல்ல அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறார்கள். மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் பத்திரமானது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றம் செய்து கொள்வதற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. நாட் ஆக்டட் அப்பான் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார்கள். மேலும் இந்த வழக்கு சொத்தானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாதியினுடைய அனுபவத்திலே தான் இருக்கின்றது. இன்று வரையும் வாதியினுடைய அனுபவத்திலே தான் உள்ளது. அவ்வாறு நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் ஒரு பவர் பத்திரம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் உடனடியாக விற்பனை பத்திரத்தை நிறைவேற்றம் செய்த பின்பு அந்த வழக்கு சொத்தினை பொறுத்து நீங்கள் மீண்டும் கையகப்படுத்துவதற்காக நீங்கள் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்படாத பொழுது அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான சந்தேகத்தையும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்படுத்துகின்றது. மேலும் வாதி பிரதிவாதிகளிடையே ஏற்பட்ட பவர் பத்திரத்தின் தேதி மற்றும் தொகையானது அப்பத்திரத்தில் இங்கினால் எழுதப்பட்டது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாதி பிரதிவாதிகளிடம் ஏற்படுத்தப்பட்ட பவர் பத்திரத்தின் தேதி மற்றும் தொகையானது மற்ற விவரங்களை பொறுத்தளவு டைப் பண்ணியிருக்காங்க. மற்ற விவரங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஷினரி டைப்டு காப்பியாகவும் இந்த தொகை மற்றும் தேதிகள் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கு பெனாவில் தனியாக எழுதப்பட்டிருக்கும் பொழுது அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கட்சியையும் நீதிமன்றம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று நீதிமன்றம் சொல்கிறார்கள்.
மேலும் வாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பவர் பத்திரத்தின் நகலில் பவர் பத்திரம் ஏற்படுத்திய தேதி 26/5/2005 என்றும், அதே நேரத்தில் வாதி பிரதிவாதிகள் சேர்ந்து ஏற்கனவே உள்ள ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்த தேதி 25/5/2005 என்றும் அப்படி பார்க்கப்படும் பொழுது பிரதிவாதி வெற்று பத்திரங்களை இடைச்செருகி வாதியின் கையெழுத்தை பெற்றிருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பத்திரமானது 26/5/2005 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு முன்பே அதற்கு முதல் நாட்கள்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏற்கனவே உள்ள ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்திருக்கார்கள். அந்த ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்த காலகட்டத்திலேயே இந்த பத்திரங்களையும் இடைச்செருகி என்ன செய்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாதியிடம் கையெழுத்து பெற்றிருக்கலாம். இந்த வாதியிடம் கையெழுத்து பெற்று வாதியினுடைய அறிவுக்கு எட்டாதவாறு வாதியை ஏமாற்றி மோசடி செய்து நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட்டு இந்த பவர் பத்திரத்தை ஏற்படுத்தியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியும் மேலும் பிரதிவாதி தன் தரப்பு சாட்சியத்தில் ஒப்பந்த தேதி குறித்து பத்திர தேதி குறித்தும் சரியாக சொல்லவில்லை. உண்மையாலுமே பிரதிவாதி ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் எந்த தேதியில் ஒப்பந்தம் ஏற்பட்டது என்றும், எந்த தேதியில் பவர் பத்திரம் ஏற்பட்ட தேதி என்றும், எந்த தேதியில் தன்னுடைய மனைவியான இரண்டாம் பிரதிவாதிக்கு விற்பனை பத்திரம் ஏற்பட்ட என்ற தேதி என்றையும் முழுமையாக அவர் சொல்லியிருக்கவருக்கு வாய்ப்புண்டு. ஆனால் அவர் சாட்சியத்தில் முன்னுக்கு பிறனாக அந்த தேதிகள் குறித்து சாட்சியம் அளித்திருக்கும் பொழுதே இதில் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இதை மேலும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார்கள். மீத தொகையை வாதிக்கு கொடுத்துவிட்டேன் என்று சொல்லப்படும் பொழுது எதற்காக கிரய பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு நியாயமான காரணங்களை சொல்லவில்லை என்றும், மீத தொகையை வாதிக்கு கொடுத்த பின்பு அவர் அந்த காலகட்டத்திலே அவர் என்ன பண்ணியிருக்கலாம், நேரடியாகவே விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவ்வாறு அவர் விற்பனை பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் எதற்காக ஒரு பவர் பத்திரத்தை அவரிடமிருந்து எழுதி பெற்றார் என்பதற்கு சரியான விளக்கத்தை அவர்கள் அளிக்கப்படவில்லை என்றும், அதனால் வாதி பிரதிவாதிகளிடையே ஏற்படுத்தப்பட்ட கடனுக்காக நிபந்தனைக்காகத்தான் இது கொடுக்கப்பட்டது. கொலட்ரல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய உடன் இணைந்த நிபந்தனைக்காகத்தான் இந்த பத்திரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இது உண்மையாலுமே வாதி பிரதிவாதிக்கு வாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கு எந்த விதமான பவர் பத்திரத்தையும் கொடுக்கப்படவில்லை என்று இந்த வழக்கில் தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது என்றும், மேலும் ஒரு ஆவணமானது நிறைவேற்றம் செய்பவரின் முழு அறிவுக்கு எட்டிய வகையில் இருத்தல் வேண்டும். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட ஆவணங்கள் இந்திய சாட்சிய சட்டம் 1872 பிரிவு 92க்கு உட்பட்டுள்ளது. வாதி பிரதிவாதிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பவர் பத்திரமானது விற்பனை நோக்கத்தின் அடிப்படையில் எழுதி கொடுக்கப்படவில்லை, கடனுக்காகத்தான் எழுதி கொடுக்கப்பட்டது. அதனால் மேற்படி விற்பனை பத்திரம் ரத்து செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் இந்த மேல்முறையீட்டு வழக்கை அனுமதி அளித்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறார்கள். அப்போ இந்த வழக்கிலிருந்து நாம் என்ன விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளோம் என்றால், ஒரு விற்பனை பத்திரமானது மோசடியாக நடைபெற்றிருந்தால், அது மோசடியாக நடைபெற்று அது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மோசடியை குறித்து கேள்வி எழுப்புவதற்கும், அந்த மோசடியை குறித்து கட்சி செய்வதற்கும், அந்த மோசடியை குறித்து இல்லா நிலை என்று விளம்பகை செய்வதற்கும், இல்லா நிலை என அறிவிக்க சொல்லியும் கட்சி செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு தரப்பினர்கள் செல்வதற்கு சட்டத்தில் இடம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை தெரிகின்றோம். ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை பொறுத்து இந்திய சாட்சிய சட்டமானது 1872 92 கிளாஸ் 1க்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. 92 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னு மீண்டும் பார்த்தோம் என்றால், ஒரு மோசடியாக அந்த பத்திரம் ஏற்பட்டிருக்கக்கூடாது, அவற்றை மிரட்டி எழுதி வாங்கியிருக்கக்கூடாது, சட்டவிரோத தன்மை அதில் இருக்கக்கூடாது, முழுமையான நிறைவேற்றுகை அதில் இருக்கணும், ஒப்பந்த தரப்பினர்களிடையே தகுதியின்மை இருக்கக்கூடாது, அந்த மறுபயனான பணம் கைமாறி இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஏதாவது குறைபாடுகள் அதில் காணப்பட்டால் அந்த விற்பனை பத்திரத்தை நீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கிடுவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது அப்படின்னு தெரிகின்றோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பத்திரம் ஏற்பட்டிருக்கும் பொழுது அந்த விற்பனை பத்திரத்தை பொறுத்தளவு அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், பணத்தை கொடுக்காமல் வேறு ஏதாவது பத்திரங்கள் ஆவணங்களை ஏற்படுத்தப்படும் பொழுது இடைச்செருகி அதில் கையொப்பம் பெற்று அதன் மூலமாக என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாக ஒரு விற்பனையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள் என்றால், அந்த விற்பனை பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக நாம் என்ன செய்ய முடியாது, ஒரே காரணத்திற்காக அதை விட்டுவிட்டு அப்படியே செல்ல முடியாது. அது சட்டத்திற்கு உட்பட்ட விற்பனை தானா என்பதனை நீதிமன்றத்தின் மூலமாக அவற்றை நாம் கட்சி செய்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த வழக்கின் மூலமாக
இந்த வாதியிடம் வந்து 1ஆம் பிரதிவாதி வந்து பவர் ஆஃப் அட்டார்னி எழுதப்பட்டது எதற்காக என்ற விளக்கத்தை அளிக்கப்படவில்லை என்றும், ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 2 பத்திரங்களில் அவர் கையெழுத்து பெற்றுள்ளார். ஒன்று அந்த ஒப்பந்த பத்திரத்தை வந்து தள்ளுபடி செய்வதற்காகவும் ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்வதற்காக கையெழுத்து பெறப்படும் பொழுது இந்த பவர் பத்திரத்திலும் அவர் கையெழுத்து வாங்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து நீதிமன்றம் வந்து ஒரு முடிவை சொல்கிறார்கள். அப்போ அந்த வாதியானவர் படிப்பறிவற்றவராக இருந்திருக்கலாம், அவருக்கு போதிய வந்து அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் மீண்டும் வந்து இந்த 1ஆம் பிரதிவாதியின் மீது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 111 சொல்லப்பட்டதன் அடிப்படையில் ஒரு முனைப்பான நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். அவரை முழுவதுமாக அவர் நம்பியிருக்கலாம். இவர் நம்மளை எந்த காலத்திலும் ஏமாற்ற மாட்டார், அவர் நம்ம உறவுக்காரர் அல்லது நம்மளுடைய ஊர்க்காரர் அல்லது மதிப்பு மிக்கவர் அல்லது கௌரவம் மிக்கவர் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் அவர் தான் பழகிய காலத்திலிருந்து நம்முடன் நீண்ட காலமாக பழகியவர், நம்மளை எந்த காலத்திலும் அவர் ஏமாற்ற மாட்டார் என்ற நன்னம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அவர் வந்து காட்டப்படக்கூடிய பத்திரங்களில் அவர் கையெழுத்திட்டிருக்கலாம். அவ்வாறான நன்னம்பிக்கைக்கு எதிராக இந்த 1ஆம் பிரதிவாதி ஏற்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த விற்பனை பத்திரத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 21/12/2018 ஆண்டு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். 2 நீதிமன்றங்களில் வந்து இந்த வழக்கு வந்து தோல்வியுற்றும் வாதி தன்னம்பிக்கையுடன் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பொறுத்து ஆட்சேபனை செய்து அவர் இந்த வழக்கை வந்து அவர் வந்து வெற்றி பெற செய்திருக்கிறார். அதனால் வந்து ஒரு மோசடியாக ஒரு விற்பனை செய்யப்பட்டு விட்டால் அந்த மோசடியை எதிர்த்து உடனடியாக நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தரப்பினர்கள் வந்து முன்வர வேண்டும். காலதாமதமாக ஒரு குறிப்பாக உதாரணமாக சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விற்பனை பத்திரங்களை பொறுத்து நீங்கள் வந்து மோசடி நடைபெற்று விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 வருடத்திற்கு பின்பு அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வது வந்து சாலச் சிறந்தது அல்ல. உங்களால் எவ்வளவு காலத்திற்கு குறுகிய காலத்திற்குள் அதனை நீதிமன்றத்துக்கு உங்களால் எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு காலத்திற்குள் வந்து நீதிமன்றத்தில் நாம் வந்து அந்த மோசடி அப்படிங்கிறது வந்து நிரூபணம் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து நாம் தெளிவாக தெரிய வருகின்றோம். இந்த வழக்கின் விவரங்களை பொறுத்தளவு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். வழக்கு தரப்பினர்களாக இருந்தாலும் சரி, மற்ற நபர்களாக இருந்தாலும் சரி, டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலேருந்து இந்த வழக்கை விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.